குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்னா முதல்ல கவனிப்பது எங்களுடைய மாமியார் மாமனார் தான் முதல்ல கவனிக்கணும். குடும்பம் விழா என்றாலே அது ஒரு மகிழ்ச்சியான விழா தான். படித்த மனமாக மெத்த படித்தவர் நல்ல படிக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும் இல்லை. இருந்தாலும் ஒரு திருமண விழா என்றால் கண்டிப்பாக அவர்களுடைய அட்வைஸ் சொல்லுவாங்க. ஒரு அட்வைஸ் அந்த இரண்டு பேருமே குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்னா முதல்ல கவனிப்பது எங்களுடைய மாமியார் மாமனார் தான் முதல்ல கவனிக்கணும். அவராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்துல அழகாக செய்யணும். நாம நம்ம தாய் தந்தையை கவனிப்போம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போல நம்முடைய மாமியார் மாமனாரை கவனித்து அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்காக அது குடும்பத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியாக அது மகிழ்ச்சிகரமாக அமைந்துவிடும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே நம்முடைய தாய் தந்தையர்கள் தான். பெரியவர்கள் அனைவரும் நம்முடைய தாய் தந்தையர்கள், அவர்களை நாம் மதிப்பு நடந்து கொள்ள வேண்டும். இதைதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே போல விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கை என்றால் ஒரு சண்டை அப்படின்னு வந்தா கூட அது இரவே அந்த சண்டை முடிந்து விட வேண்டும். அந்த நாள் கூட அந்த சண்டை முடிஞ்சிடும். மறுநாள் அந்த சண்டையை அதோட அந்த பிரச்சனை தீந்துடும். அப்படியே பேசாம இருக்கிறது, ஒரு வாரம் பேசாம இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்வதை தடுத்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கை இனிமையாக அமையும். உங்களுடைய நீங்கள் உங்கள் உடல் நலத்திலும் மக்களை முதலீடு, சமுதாய நலத்திலும் மக்களை கொண்டு, உங்கள் மனநலத்திலும் மக்களை கொண்டு நீங்க வாழ்வாங்க கல்லாத எல்லாரும் பெற்று இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.